அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. ஃபைனலாக ஆண்ட்ராய்ட் 12 உடைய ஸ்டேபிள் அப்டேட் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். Realme GT Neo இந்தியாவில் லான்ச் டீசர் ரிவீல் ஆயிருக்கு. அதோட ப்ரைஸும் தெரிய வந்திருக்கு, அதுவும் பார்த்துடலாம். Oneplus அவங்களுடைய 9RTயே வரல, பட் 10 Pro பற்றி தகவல் வெளியாக இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 649 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் உடைய R&D டீம் ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வாய்ஸ் மெசேஜ் பிளேயர். இந்த ஃபீச்சர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேட்லேயே இருக்கணும், அங்கே தான் ப்ளே ஆகும். அதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ளே பண்ணும்போது தான் லிசன் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஆடியோ மெசேஜ் நம்மளால் கேட்க முடியாது. ஆனால் இந்த குளோபல் வாய்ஸ் மெசேஜ் இவங்க ரோல் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் ஆடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் ஆடியோ கேட்கும்போது இன்னொரு ஆப்பையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பேரலாக ஒர்க் பண்ணுற மாதிரி குளோபல் வாய்ஸ் மெசேஜ் பிளேயர் இந்த ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் iOS அப்படிங்கிற மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்டுக்கு. அதோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுமே நேற்று சர்வர் டவுனாக இருந்தது. காரணம் என்னென்னு ஃபேஸ்புக் இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணலை. பட் ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட 4-5 ஹவர்ஸாக இப்போ சர்வர் டவுனாக இருக்குது. இப்போ நான் நியூஸ் பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் இது சர்வர் சரியான மாதிரி தெரியல. இலான் மஸ்குடைய ஸ்டார்லிங்க் கம்பெனி சேட்டலைட் இன்டர்நெட்டில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஆல்ரெடி ப்ரீ ஆர்டர்ஸ் பேஜே ஓப்பன் பண்ணி வச்சு 5000 பேருக்கு மேலே ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கதா தெரியுது. பட் சேட்டலைட் இன்டர்நெட் இந்தியாவில் வர ரொம்ப நாள் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் டிசம்பர் 2022 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோ நாள் ஆகும். பட் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது அட் ஸ்ட்ரெச் இந்தியா ஃபுல்லாக இவங்க லான்ச் பண்ண போகிறதில்ல, பேட்ச் வைஸாக தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Gயும் இந்தியாவில் அப்படி தான் வரப்போகுது, பேட்ச் வைஸாக. அதே சமயத்தில் ப்ரீ ஆர்டர்ஸ் எந்த ஊரில் அதிகமாக இருக்கோ அந்த ஊரில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இப்போ மாதிரி சிட்டியில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. மைக்ரோசாஃப்ட் உடைய லேட்டஸ்ட் விண்டோஸ் 11 வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 எல்லாருமே அப்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்க மீன் பண்ணலை. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்பில் கேம்ஸ் விளையாடுவீங்க அப்படிங்கும்போது விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா விண்டோஸ் 10 டு விண்டோஸ் 11 நிறைய ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஃபீச்சர் நிறைய விண்டோஸ் 11 பெட்டராக இருக்குது. ஸோ இந்த சேஃப்டி ஃபீச்சரில் ஒன்று பார்த்தீங்கன்னா VBS ஃபங்க்ஷன், அதாவது வர்ச்சுவல் பேஸ் செக்யூரிட்டி. இந்த VBS ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் கேம் விளையாடும் போது ஆக்சுவல் OSல விளையாடாமல் ஒரு செக்யூர்டு மெமரி இதே கிரியேட் பண்ணிடும். அந்த செக்யூர்ட் மெமரிக்குள்ளே தான் நீங்கள் கேம் விளையாட முடியும். ஸோ நீங்கள் கிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய கேம்லாம் விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்டிமைசேஷன் குறைக்கும், பெர்ஃபார்மன்ஸ் குறைக்கும். அதனால் கேம் நீங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது விண்டோஸ் 10ல் பண்ண மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிசர்ச்சர்ஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை கேம்ஸ் தான் மெயினாக டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்பில் விளையாடுவீங்க அப்படிங்கும்போது விண்டோஸ் 10 டு விண்டோஸ் 11 நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களுடைய கேம் பெர்ஃபார்மன்ஸ் 30% குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷனில் HDFC கார்டு ஆஃபர் கிரெடிட் கார்டு தானா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இல்லை, HDFC கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு ரெண்டுத்துலையுமே ஆஃபர் இருக்குது. லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,999 இருந்தது. இப்போ 14,000 ரூபாய் கம்மியில் அவைலபிளாக இருக்குது. அதோட 36,999. நீங்கள் ஒருவேளை கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு HDFC எது யூஸ் பண்ணாலுமே இன்னும் 3,000 ரூபாய் உங்களுக்கு குறைச்சி 33,999 அப்படின்னு அமேசான்லேயே உங்களுக்கு ஆஃபர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை பெஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், அதே சமயத்தில் கம்மி விலையில் வாங்கணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். போன மாதம் ஓப்போவுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் கலர் OS 12 சைனாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ குளோபல் லான்ச் டீசரே ரிவீல் பண்ணிட்டாங்க. குளோபல் லான்ச் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவிலையும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. கலர் OS 12 அக்டோபர் 12 அப்படிங்கிற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் OS 12 சைனாலேருந்து இந்தியாவில் பெரிய வித்தியாசம் இருக்காது. உங்களுக்கு அதே ஸ்மூத்தர் அனிமேஷன், புது ஐக்கன்ஸ், ஃப்ளெக்ஸ் ட்ராப் ஃபங்க்ஷன் புதுசாக கொண்டு வராங்க, மல்டி டாஸ்கிங் கொண்டு வராங்க மினி விண்டோஸ் மூலமா, PC ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு Realme GT மாஸ்டர் எடிஷனில் இருக்குது. அதுவும் எல்லா டிவைசஸ்க்கும் அப்டேட் மூலமா வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ கலர் OS 12 குளோபல் வெர்ஷன் லான்ச் அக்டோபர் 12 அப்படின்னு டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கும் குவால்காமும்
நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாடெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 2000லையும் குவால்காம் வந்து ஸ்னாப்ட்ராகன் 898 ரெண்டுமே வந்து உங்களுக்கு 4 நேனோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப்செட். ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 1200 இருக்கட்டும் இல்லை ஸ்னாப்ட்ராகன் 888 இருக்கட்டும் ரெண்டத்தை விட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சிபியூவாக இருக்கட்டும் ஜிபியூவாக இருக்கட்டும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து மீடியாடெக் வர்சஸ் ஸ்னாப்ட்ராகனில் எது பவர்ஃபுல் சிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மீடியாடெக் டைமென்சிட்டி 2000 தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஸ்னாப்ட்ராகன் 898 விட 30% பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிவீலாக இருக்குது. பட் இது ஆன் பேப்பர் தான். ரியல் டைமில் லான்ச் ஆனதுக்கப்புறம் டைமென்சிட்டி 2000 இல்லை 898 அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதோட ரியல்மியும் அவங்களுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் Realme UI 3.0 ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லான்ச் டீசரில் வந்து Realme UI 3.0 வந்து அக்டோபர் 13 அன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டேட்டும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபீச்சர்ஸும் பெரிய அளவில் இவங்க வந்து பெருசாக பேசலை. மேபி கலர் OS எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரியல்மியுடைய யூசர் இன்டர்ஃபேஸ்லையும் நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரியல்மி யூசர்ஸாக இருந்தால் அக்டோபர் 13 அன்னைக்கு லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ரியல்மி தரப்புல OnePlus 9 சீரீஸில் அடுத்ததாக OnePlus 9RT அக்டோபர் 15 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகும்னு ஒரு ரூமர்ட் லான்ச் டேட்டே இருக்குது. பட் இந்த டிவைஸ் வந்து ரியல்மி மாஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் மாதிரி அதே ஸ்பெசிஃபிகேஷனில் ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளோ நாள் வந்து ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ கீக் பெஞ்ச் லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 888 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. எஸ் இந்த டிவைஸ் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒருவேளை OnePlus 9RT இப்போ ரிவீல் ஆன மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 888 வருதுன்னா கண்டிப்பாக ரியல்மியுடைய மாஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் இந்தியாவில் ஸ்னாப்ட்ராகன் 870 இவங்க லான்ச் பண்ணுவாங்க. கூடிய விரைவில் அந்த அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். அதோட OnePlus உடைய நெக்ஸ்ட் ஜென் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அதாவது OnePlus 10 Pro பற்றியும் ஒரு ஸ்ட்ராங் ரூமர் ரிவீலாக இருக்குது. எஸ் இந்த டிவைஸ் வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணலாம். பொதுவாக OnePlus அப்படின்னு சொன்னாவே கேமரா ரொம்பவே நல்லா கொடுப்பாங்க. OnePlus 10 Proல வந்து 5x ஜூம் வரைக்கும் பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து இவங்க இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ OnePlus உடைய 10 Pro வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணலாம். Realme GT Neo இந்த டிவைஸும் ஃப்ளிப்கார்ட் உடைய பிக் பில்லியன் டே சேலுடைய லான்ச்சஸில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இதோட லான்ச் டீசர் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை குளோபல் அதாவது யூரோப்பில் ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. Realme GT Neo வந்து உங்களுக்கு E4 AMOLED பேனல் ஸ்னாப்ட்ராகன் 870 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட யூரோப்பில் பார்த்தீங்கன்னா 31,700க்கு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே யூரோப்பை விட இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணும்போது கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ Realme GT Neo 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு 27,000 to 28,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது இந்த ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது. ஸோ ஃபைனலாக மச் அவைட்டட் Android 12 உடைய ஸ்டேபிள் அப்டேட் வந்து இன்னைக்கு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அகெயின் இதோட அஃபிஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க கூகுள். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைலைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ப்ரைவசி கண்ட்ரோல். இங்கே வந்து ஒரு இமேஜ் ரிவீலாக இருக்குது. இந்த இமேஜில் நீங்களே பார்க்கலாம். ஏதாவது ஆப்க்கு வந்து நீங்கள் டிவைஸ் லொக்கேஷன் ஷேர் பண்ணணும் அப்படிங்கும்போது ப்ரிசைஸாக நீங்கள் ஷேர் பண்ணணுமா இல்லை அப்ராக்சிமேட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க அந்த ஏரியா வேண்டாம் உங்களுடைய சிட்டி பேர் மட்டும் போடணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் டிவைஸ் லொக்கேஷன் இனிமேல் ஷேர் பண்ண தேவையில்லை. Android 12 இது வந்து ப்ரைவசி கண்ட்ரோல் கீழே கொடுத்துருக்காங்க. அதே மெட்டீரியல் யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஜெட்ஸ் கலர்ஃபுல் விஜெட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனே கலர்ஃபுல் ஆக்கிக்கலாம். இதோட ஆப் ஹைபர்னேஷன் ஃபீச்சரும் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து Android 11லேருந்து Android 12 வந்து உங்களுக்கு CPU எஃபிஷியன்சி 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பிக்சல் யூசர்ஸ் எல்லாம் என்னைக்கு அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் பிக்சலுடைய அப்டேட் வந்து Pixel 6 சீரிஸ் லான்ச்சோட இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட Android 12 வந்து பேட்ச் வைஸாக எல்லாருக்குமே இப்போ ரோல் அவுட் ஆகும். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். வாட்ஸ்அப்பில் வரப்போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். அதோட லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கூகுள் பிளெக்ஸ் ப்ராஜெக்ட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சச்சின். கங்க்ராச்சுலேஷன் சச்சின். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.